பிரைஸ் தி லார்ட். அன்பான இறைமக்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்து போன நிலைமையில் இருக்கிறீர்களா? அல்லது இந்த துன்பத்திலிருந்து வெளிவருவதற்கு வழியே இல்லை என்று நினைத்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்று நாம் யோவானர் செய்தியிலே ஆண்டவர் செய்திருக்கிற 7 அற்புதங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். அந்த 7 மட்டுமல்ல, அதை தவிர இன்னும் அநேக அற்புதங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். திருவிவிலியத்திலே யோவானர் செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தை 30 மற்றும் 31 பார்க்கும்போது வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுத பெற்றுள்ளன என்று இறைவார்த்தை கூறுகிறது. ஆண்டவர் அந்த 7 அற்புதங்களை மட்டுமல்ல, இன்னும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இயேசு செய்த முதல் அற்புதம், கானாவூர் திருமண வீட்டில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். யோவானர் செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 1 முதல் 11 வரை வாசிக்கும் போது நாம் இதை தெரிந்து கொள்கிறோம். ஒரு திருமண வீடு என்றாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த இடம். அந்த இடத்திலே ஒரு பற்றாக்குறை என்றால் அது எல்லோருக்கும் மன வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்கும். அதை அறிந்து கொண்டு அன்னை மரியாள் இயேசுவிடம் வந்து திராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்று சொன்னாலும் கூட சிறிது நேரம் கழித்து கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புமாறு சொன்னார். அதன் பிறகு அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதை பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுக்க சொன்னார். அவர் அந்த திராட்சரசத்தை சுவைத்து விட்டு மிகவும் சுவை மிகுந்ததாக இருந்தது என்று கூறினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பற்றாக்குறை இருக்கும் என்றால் குறைகளை எல்லாம் நிறைவாக்குற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடம் மன்றாடுவோம், அவர் நமக்கு உதவி செய்வார். இது ஆண்டவர் இயேசு செய்த முதல் அற்புதம். இதன் மூலம் அவருடைய மாட்சியை நாம் தெரிந்து கொள்கிறோம். யோவானர் செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 11 பார்க்கிறோம். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் செய்த இந்த அரும் அடையாளத்தின் மூலம் சீடர்களுக்கும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வந்தது. இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரை நம்புங்கள். அவர் உங்களுக்கும் உதவி செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளையும் நிறைவாக மாற்றக்கூடிய தேவன் அவர் ஒருவரே. அவரிடம் உங்கள் குறைகளை கூறுங்கள். மனிதர்களிடம் கூறி உங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்க போவதில்லை. ஆண்டவரிடம் கூறுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இரண்டாவது அற்புதம், நூற்றுவ தலைவனின் மகன் குணம் அடைவது. யோவானர் செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 46 முதல் 54 வரை நாம் இதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். ஒரு மகன் மரண படுக்கையில் இருக்கும் போது தந்தையின் நிலைமையை யோசித்து பாருங்கள். எவ்வளவு மன வேதனையோடு அவர் இருந்திருப்பார். அப்பொழுது அவர் இயேசுவை நோக்கி வந்தார். இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய மகன் குணமடைவான் என்று சொன்னார். ஆண்டவர் அவருடைய நம்பிக்கையை பார்த்தார். உடனே, நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று கூறினார். ஆண்டவர் கூறின அந்த ஒரு வார்த்தையின் மீது அவர் நம்பிக்கை வைத்தார். அவருடைய மகன் சுகமடைந்ததை அவர் பார்க்கவில்லை. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து அவர் திரும்பி சென்றார். போகின்ற வழியிலே அவருடைய மகன் சுகம் பெற்று விட்டான் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது. நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைப்போம். நம்முடைய சூழ்நிலை எவ்வாறு மாறும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அது எப்படி அதிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய துன்பத்திற்கான பதில், உங்களுடைய வேதனைகளுக்கான பதில் என்னவென்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள். மூன்றாவது அற்புதம், பெதஸ்தா குளத்தில் 38 ஆண்டுகளாக படுத்திருந்த மனிதன். யோவானர் செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 1 முதல் 15 வரை நாம் இதை வாசித்து அறிந்து கொள்ளலாம். 38 ஆண்டுகளாக நோயினால் அவதிப்பட்டு படுத்துக் கொண்டிருக்கிற மனிதன், நம்பிக்கையெல்லாம் இழந்த சூழ்நிலை. அந்த நேரத்திலே அந்த மனிதனை தேடி ஆண்டவர் செல்கிறார். அவரிடம், நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்டார். அதன் பிறகு, எழுந்து உம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறினார். யோவானர் செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 8 பார்க்கிறோம்.
அந்த ஒரு வார்த்தை அந்த 38 வருட வேதனையை நீக்கி போட்டது. அந்த மனிதனுடைய வாழ்விலே அவர் 38 வருடமாக அனுபவித்து வந்திருந்த அனைத்து வேதனைகளையும் ஆண்டவர் கூறிய அந்த ஒரு வார்த்தையில் விடுதலை கிடைத்தது. ஆம், நம்முடைய வாழ்க்கையிலும் வருடக்கணக்காக துன்பங்களினால் நாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். வருடக்கணக்காக பல நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்து நட. ஆம், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்போம். தொடர்ந்து அவரிடம் மன்றாடுவோம். அவர் உங்களை தேடி வருவார். உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது பயம் நிறைந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை தேடி வருவார். நீங்கள் நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருங்கள். ஆண்டவருடைய அந்த ஒரு வார்த்தையினால 38 வருட வேதனை தீர்ந்து போனது போல உங்களுடைய வாழ்விலும் எல்லா வேதனைகளையும் நீக்கி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். 4வது அற்புதம், 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உணவு கொடுத்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 5 முதல் 13 வரை இதை பார்க்கிறோம். ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவரிடம் கொடுத்தான். ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவரை பின்தொடர்ந்து வந்தனர். அப்பொழுது அவர்களுக்கு உணவு இல்லாத சூழ்நிலை. அந்த நேரத்திலே ஒரு சிறுவன் தன்னிடம் இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு ஆண்டவரிடம் கொடுத்தான். அந்த அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை மக்களுக்கு பரிமாறுமாறு சொன்னார். அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு மேலான மக்களுக்கு உணவு கொடுத்தார். மேலும் 12 கூடைகள் நிறைய மீதியானதை எடுத்தார்கள். உங்களிடம் உள்ளதில் சிறு பங்கை ஆண்டவருக்கு கொடுங்கள். உங்களுடைய நேரத்தை அல்லது உங்களிடம் உள்ள தாளந்துகளை ஆண்டவருக்காக செலவிடுங்கள். ஆண்டவர் உங்களை பல மடங்காக ஆசீர்வதித்து அதை திரும்ப தருவார். 5வது, இயேசு கடலில் நடந்து வந்தார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 16 முதல் 21 வரை இதை பார்க்கிறோம். இரவு நேரம், புயல் காற்று, பயம் நிறைந்த சூழ்நிலை. சீடர்கள் படகில் இருக்கிறார்கள், ஆனால் பயத்தில் நடுங்குகிறார்கள். இயேசு அவர்கள் முன் கடலில் நடந்து வந்தார். ஆனால் சீடர்களுடைய உள்ளத்திலோ பயம் நிறைந்த சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் புயல் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம். நம்முடைய படகில் ஆண்டவர் வரும்போது புயல் காற்றை பூந்தென்றலாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன். சீடர்கள் ஆண்டவருக்கு தன்னுடைய படகில் இடம் கொடுத்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே ஆண்டவருக்கு இடம் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா துன்பங்களையும் அவர் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருபோதும் அஞ்சாதீர்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள். 6வது அற்புதம், பிறவியிலேயே குருடனாக இருந்த மனிதன் குணம் அடைவது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 1 முதல் 7 வரை இதை நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம். பிறவியிலேயே கண் பார்வை இல்லாதிருந்த ஒரு மனிதன் இயேசுவிடம் வந்தான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்த சூழ்நிலை, எதிர்காலத்தை குறித்த பயம் நிறைந்த சூழ்நிலை. ஆண்டவர் அவனை பார்த்து கூறுகிறார், சிலோவாம் குளத்துக்கு போய் உன் கண்களை கழுவு என்று. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 7 இவ்வாறு பார்க்கிறோம். அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சிலோவாம் குளத்துக்கு சென்று தன்னுடைய கண்களை கழுவினான். அந்த நேரத்திலே அவனுக்கு பார்வை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கை இந்த பார்வை இல்லாத மனிதனை போல இருள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்று யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தை 12 பார்க்கிறோம். ஆம், உலகின் ஒளியாகிய தேவனை நம்முன் நிறுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுப்போம். இருளில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 7வது அற்புதம், மரித்த லாசரை உயிரோடு எழுப்புதல். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 முதல் 44 வரை வாசிக்கும் போது இதை நாம் அறிந்து கொள்கிறோம். மார்த்தா அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னாள். அந்த நேரத்திலே ஆண்டவர் அவருக்கு பதில் கூறுகிறார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 25 இவ்வாறு பார்க்கிறோம். அதன் பிறகு இயேசு கல்லறைக்கு முன் சென்று, லாசரே வெளியே வா என்றார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மரித்த லாசரு வெளியே வந்தான். ஆம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு மரணம் கூட கீழ்ப்படுகிறது. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 25 பார்க்கிறோம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். மரணம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சாதாரண மக்களாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் வாழ்வடைகிறோம். ஆண்டவர் இந்த 7 அற்புதங்களை மட்டுமல்ல, இன்னும் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார்.
இதிலிருந்து நாம் இயேசு வெறும் சாதாரண மனிதர் அல்ல, அவர் கடவுளுடைய மகன் என்று அறிந்து கொள்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவிலே நிறைவை தருகிறவர், நோயிலே சுகத்தை கொடுக்கிறவர், புயல் போன்ற சூழ்நிலையில் சமாதானத்தை கொடுக்கிறவர், துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இது நடக்காது, இது முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அதை மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபியுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து பயப்படாதே, நம்பிக்கையோடு இரு என்று கூறுகிறார். ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நீங்கள் விசுவசித்தால் எனக்கு கமெண்ட்ஸ்ல நான் இயேசுவை விசுவசிக்கிறேன் என்று டைப் பண்ணுங்க, அல்லது ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் செய்துவிட்டு வீடியோ மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் என்பதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நன்றி. God bless you.